தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராக ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருபவர் அஜித். அவர் நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்து வெற்றியடைந்த திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. இப்படத்தை இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்க திரிஷா ஜோடியாக நடித்திருந்தார். பெரும் எதிர்பார்ப்புடன் வெளிவந்த இந்த படம் நல்ல வரவேற்பை பெற்று வசூல் சாதனையை படைத்தது. தற்பொழுது அஜித் தீவிரமாக ரேசிங்கில் கவனம் செலுத்தி வருகிறார். ரசிகர்கள் அடுத்த AK-64 படத்தின் அப்டேட்டிற்காக மரண வெயிட்டிங்கில் உள்ளனர். சமீபத்தில் அஜித்தை சந்தித்து யுவன் சங்கர் ராஜா பேசியுள்ளார். அஜித் குமார் படங்களுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர்களில் அவரது ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்த இசையமைப்பாளராய் யார் என்று கேட்டால் பலரும் சொல்வது யுவன் சங்கர் ராஜாவை தான் இருக்கும். தீரா படத்தில் இருந்து தொடங்கிய இவர்களின் காம்பினேஷன் படத்திற்கு படம் எல்லாமே தரமாக இருக்கும். அஜித்தின் பில்லா 2 போன்ற படங்களில் யுவன் சங்கர் ராஜா அமைத்த பின்னணி இசை பாடல்கள் படத்தின் தீம் மியூசிக் என அனைத்தும் மிரட்டிவிட்டது. அதே போல அஜித்தின் 50வது படமான மங்காத்தா படத்தை மேலும் ஒரு படி உயர்த்தியது யுவனின் இசை. கடைசியாக இவர்கள் இணைந்த படம் வலிமை. அதன் பின்னரே இந்த கூட்டணியில் படங்கள் அமையவில்லை. ரசிகர்களும் ஆவலுடன் இவர்களின் கூட்டணிக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அஜித் மற்றும் விஷ்ணுவர்தன் கூட்டணியில் மீண்டும் படம் உருவாக போவதாக ஏற்கனவே உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியான. இப்படியான நிலையில் யுவன் சங்கர் ராஜா சமீபத்தில் அஜித் குமாரை சந்தித்த புகைப்படத்தை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இவரது இந்த பதிவை பார்த்த ரசிகர்கள் மற்றும் திரை பிரபலங்கள் சம மகிழ்ச்சியில் உள்ளனர். காரணம், ஏற்கனவே விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் அஜித் நடிக்க உள்ளதாக பேச்சுக்கள் எழுந்த நிலையில் தற்போது யுவன் சங்கர் ராஜாவும் அஜித்தை சந்தித்துள்ளதால் இவர்கள் கூட்டணியில் படம் உருவாகிறதா என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அஜித்தின் அடுத்த படத்திற்கு யுவன் மியூசிக் என்றால் தீம் தெரிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. யுவன் சங்கர் ராஜா அஜித்துடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பகிர்ந்து அதற்கு கேப்ஷனாக இது அஜித்துடனான மிக சிறந்த சந்திப்பு. இந்த சந்திப்பில் நாங்கள் இருவரும் கார்கள் குறித்து பேசிக் கொண்டு இருந்தோம் என்று பதிவிட்டுள்ளார்.